நமக்கு இந்த உலகத்திலே அடுத்து நடக்க போகிற பெரிய முக்கியமான சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் மத்திய ஆகாயத்திலே மேகங்கள் நடுவிலே அவர் வருவார். யாருக்காக வருகிறார்? தம்மை நேசித்து ஆவலோடு வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாய், பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லும்படியாய் நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே பவுல் இதை குறித்து சொல்லுகிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கடைசி எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது நாம் மறுரூபம் அடைந்து இயேசுவோடு சேர்ந்து கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். கடைசி எக்காலம் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதற்கு முன்பு சில எக்கால சத்தங்கள் தொனிக்கப்படும் என்ற அர்த்தம் நமக்கு புரிகிறது அல்லவா? பழமையான காலங்களிலே, யுத்த நாட்களில் யுத்த புருஷருக்கு அடையாளம் காட்ட, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்ட 3 எக்கால சத்தங்கள் தொனிக்கப்படும். முதல் எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது இந்த யுத்த வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்வார்கள். அந்த யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த அணிகளை உடுத்திக் கொள்வார்கள். அந்த பொருட்களை தங்களுடைய கைகளை எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் முதல் எக்கால சத்தத்திற்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியமாய் இருந்தது. அதற்கு பிற்பாடு 2வது எக்கால சத்தம் கேட்கப்படும். அந்த தொனி கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த யுத்த களத்துக்கு வந்து நின்று அணி அணியாக ஆயத்தமாக நிற்பார்கள். இன்னும் சற்று நேரம் கழித்து 3வது எக்கால சத்தம் துரிக்கப்படும். அந்த எக்கால சத்தத்தை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் முன்பு கடந்து சென்று அந்த யுத்தத்தை நடத்த ஆரம்பிப்பார்கள். பிரியமானவர்களே, முதல் எக்கால சத்தம், அந்த சத்தம் கேட்டு முடிந்து விட்டது. எப்பொழுது அது தொனித்தது? பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் மேசியாவை ஆகிய இயேசுவை குறித்து பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த எக்கால சத்தம் தொனித்து முடிந்து விட்டது. 2வது எக்கால சத்தமும் தொனித்து முடிந்து விட்டது. எப்பொழுது அது நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உண்மையாகவே வந்தார், மாம்ச சரீரத்திலே வந்தார், ஊழியம் செய்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போய்விட்டார். அதுதான் 2வது எக்கால சத்தம். அதுவும் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, நாம் ஜீவிக்கிற இந்த காலம் 3வது எக்கால சத்தத்தின் காலம். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் பவுல் குறிப்பாக சொல்லுகிறார், அந்த கடைசி எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது இயேசு மத்திய ஆகாயத்திலே மேகங்கள் நடுவிலே அவர் வருவார். அவர் நம்மை சேர்த்து கொள்வார். அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாக இருக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வரும்பொழுது ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்கால தொனியோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ முறை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்களை விட்டு பிரிந்து போன அப்பாவோ அம்மாவோ, கணவன் மனைவி, பிள்ளைகள், இன்னும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், சிநேகிதர்கள், இவர்களை நினைத்து இன்னும் கொஞ்ச நாட்கள் இருந்தால் நலமாயிருந்திருக்குமே, அவர்களுக்கு இப்படி நடந்து விட்டதே, அவர்கள் சீக்கிரம் போய்விட்டார்களே, அவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.